அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேசத்தின் எதிர்காலம் எங்கிருந்து தொடங்குதுன்னா அந்த நாட்டோட வகுப்பறையில தான் தொடங்குது. அப்ப அங்க கொடுக்கக்கூடிய கல்வி எந்த மாதிரி இருக்கணும், எந்தெந்த அமைப்புகள் இருக்கணும்னு நாம் தமிழர் கட்சி அதோட செயற்பாட்டு வரைவை எப்படி சொல்றாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்றாங்கன்னு நம்ம இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் அனைவரும் இந்த காணொலியை முழுசா பார்த்து தங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுமாறும், புதுசா யாராவது நம்ம காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன்ல கீழே ஓரமா சப்ஸ்கிரைப்னு ஒரு இருக்கும், அதை தொட்டுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தொட்டு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு முறை வாங்க நம்ம காணொலிக்குள்ள போகலாம். அதாவது அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி கொடுக்கணும்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதே போல தாய்மொழி கல்விதான் முக்கியம் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது கனவு வரும். ஒரு மனிதனுக்கு கனவு எந்த மொழியில வருதோ அந்த மொழி தான் அவரோட கல்வி கொள்கையா இருக்கணும். அந்த அடிப்படையில தான் நம்ம நாம் தமிழர் ஆட்சியில ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் வழியில இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம 3 வயதுலதான் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற சிஸ்டத்தை மாத்தணும். அதாவது இந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு அரும்பு மொட்டு மலர்னு 3 வகுப்புகளை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அந்த 3 வகுப்புல என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 வகுப்புகளை சொல்லிக்கக்கூடிய ஆசிரியர் பெண் ஆசிரியர் தான் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. எதனாலன்னா, பெண்கள் தன்னுடைய குழந்தைகள் தாய் போல பாத்துக்குவாங்க, அது இயற்கை. அப்ப அதை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா பெண் ஆசிரியர் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 வகுப்புகளில் மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு உதாரணம், ஒரு மாணவனுக்கு எனக்கு ஓவியம் நல்லா வரைய வரும், ஒரு மாணவனுக்கு நல்லா பாட்டு நல்லா பாடுவோம், ஒருத்தர் நல்லா நடனம் ஆடுவோம், ஒருத்தர் மட்டை கொண்டு நல்லா தனித்தனி திறனுங்க. விளக்கமா சொல்லணும்னா, சுருக்கமா சொல்லணும்னா, அந்த தனித்தனி திறனை கண்டறியறது தான் அந்த 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல அவரோட தனித்திறமையை கண்டறிஞ்சிட்டோம்னா, அடுத்த 6ஆம் வயதுல ஒன்னா போய் படிக்க போகும்போது அந்த 3 வருஷத்துல நம்ம கண்டறியலாம் பாத்தீங்களா அவங்களுடைய திறமை என்னன்னு. அதை அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த 3 வருடமும் பாடம் நடத்திய பள்ளி ஆசிரியர்கள் இருவரையும் கூட்டு வச்சு கலந்துரையாடல் நடத்தி அவங்ககிட்ட ஒரு ஆய்வு பண்ணி அந்த குழந்தைக்கு எந்த திறன் தனித்திறனா இருக்கோ அதுதான் நமக்கு முதன்மை பாடம். மற்ற எல்லாமே துணைப்பாடம் தான், அதுதான் முதன்மை பாடம். அதே மாதிரி தமிழ் வழியில கல்வி முக்கியம் சொல்றோம்ல, தமிழ் வழிதான் பயிற்று வழி, ஆங்கிலம் வழி கட்டாயம். அது போக மற்ற இந்த இந்தி மட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் விருப்ப மொழி தான். தேவைப்பட்ட படிக்கலாம், தேவையில்லாம் விட்டுலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வேலைகள்லையும் எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுல தமிழ்ல படிச்சிருந்தாலும் முக்கியத்துவம் அரசுகள். பக்கத்து நாடுகள்ல கூட சொன்னாங்க பாத்தீங்களா, கன்னட நாட்டுல கன்னடர்களுக்கே 100% வேலைன்ட்டு. இங்க அந்த அளவு கூட இல்லாம தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்சவங்களும் சொல்றது ஒரு தவறு இல்லைல்ல. இதுல என்ன தவறு இருக்குது? இப்ப நம்ம வெளிநாடுகளுக்கு போறோம், ஆங்கில மொழி தெரிஞ்சாதான் நம்ம அங்க அந்த வேலையில பார்க்க முடியும். அதே மாதிரி வடமாநிலத்தை கூட ஹிந்தி கட்டாயம்னு சொல்றாங்கல்ல, அது போல இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தெரிஞ்சிருந்தாதான் தமிழ்நாட்டுல தமிழருக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் சொல்றோம். இது ஒரு பெரிய தவறு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பள்ளிகளோட தரம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்ப படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப முக்கியம். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் தரமற்றது அங்கங்க இடிஞ்சு விடுற சூழ்நிலைகள் எல்லாம் பாக்குறோம். அதுல பெரிய விபத்து ஏற்படாமல் இருந்தாலும் அது அவங்களுக்கு உயிரை போகக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்ப பள்ளிக்கூடம் தரமானதாக இருக்கணும். தரம்னா எப்படி? கட்டடங்கள்ல மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விஷயங்கள்லயும் அடிப்படை வசதி, தண்ணீர், தேவையான குடிநீர் சுத்தமாக இருக்கணும், கழிப்பறை வசதி சுத்தமாக இருக்கணும். அங்க இருந்துதான் நோய் பிறப்பிக்குது. அதை தவிர்க்கணும்னா சுத்தமான கழிப்பறை இருக்கணும். அதுபோல உடற்பயிற்சி கூட ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப தனியார் பள்ளி பார்த்துக்கிட்டீங்கன்னா, தனியார் பள்ளியில ஏகப்பட்ட கட்டணம் முதலிக்கிறாங்க. 1வது படிக்கிறதுக்கு 1 லட்சம் வரைக்கும் கேட்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் இப்ப தமிழ்நாட்டுல வந்துருச்சு. அப்ப இந்த முறை எப்படி மாற்றணும்னு சொல்றாங்கன்னா, அரசே ஒரு கட்டணம் நிர்ணயிச்சோம். தனியார் பள்ளியா இந்த வகுப்புக்கு இவ்வளவுதான் வாங்கணும், இந்த படிப்புக்கு இவ்வளவுதான் வாங்கணும்ட்டு ஒரு நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இனிமே புதுசா தனியார் பள்ளியை தொடர்றதுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதனால என்ன நடக்கும்னா, ஏற்கனவே இருக்கிற தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிகளுக்கும் ஒரு தரமான போட்டி உண்டாகும். இது பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டோம். அடுத்து அவங்கள சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை பத்தி பார்க்கணும்ல. அப்ப ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா, தினமும் அவங்க பள்ளி மாணவரோட ஒன்னா இணைஞ்சு புது புது தகவலை சொல்ற மாதிரியும் அவங்க அறிவு வளர்க்குற மாதிரியும் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்கள தனித்தரமா வளர்த்துக்கிட்டு வர்றவங்களுக்கு நம்ம ஊதிய உயர்வு, சரியான ஊதிய உயர்வு கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஊதிய உயர்வு கொடுக்கறதோட இல்லாம 2 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட ஊதியத்தை உயர்வை பத்தி
ஒரு கலந்தாய்வு பண்ணணும். இந்த வருஷம் இவ்வளவு கூட்டினா சரியா இருக்குமா, இவங்களோட உழைப்புக்கு இதை கொடுத்தா சரியா இருக்குமான்ட்டு நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணணும். அப்படி பண்ணா அவங்களுக்கு ஒரு உற்சாகமா பள்ளிக்கூடங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி 19 மாணவர் இருக்காங்க. அந்த பட்ட முறையில வந்து நம்ம போகணும். 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையை தான் நம்ம உருவாக்கணும். இப்ப ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கணவர் ஆசிரியரா இருப்பாரு, மனைவி ஆசிரியர் இருப்பாங்க. குடும்பத்தை பிரிச்ச பாவத்தை உண்டு பண்றாங்க. நமக்கு அந்த பாவம் வேண்டாம். கணவர் மனைவி இடமாற்றம் எடுத்தீங்களா, ஒரே ஊர்ல இடமாற்றம் பண்ணுங்க. கணவன் ஒரு ஊர்ல தூக்கி போட்டுறீங்க, மனைவி ஒரு ஊர்ல தூக்கி போட்டுறீங்க. இதனால அவங்க குடும்பத்தை பிரிச்ச பாவம் நம்மளுக்கு இருக்கு. இடமாற்றம் தேவைப்பட்டால் 2 பேருக்கும் ஒரே போல மாற்றம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கணினி பாடத்தை வந்து கட்டாயமாக்கணும்னு சொல்றாங்க. இது அவங்களோட அறிவு தரம் உயர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்தாலும், ஏறத்தாழ 21,000க்கும் மேல வந்து கணினி தெரிஞ்ச ஒரு கணினி படிப்பு முடிச்ச ஆசிரியர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பையும் நம்ம பூர்த்தி பண்ண மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு போறதுக்கு கடன்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடனை முற்றிலுமா தள்ளுபடி பண்ணணுங்க. தள்ளுபடி பண்ணணுங்கிறதான் வந்து வாவியார்த்தால எல்லா ஆளும் அரசு சொல்லிருச்சு, ஆண்ட அரசு சொல்லிருச்சு, திரும்ப ஆளை துடிக்கிற அரசு சொல்லுது. நம்ம அதை நிரந்தரமா பண்ணணும்னு சொல்றோம். அதை நாம் தமிழர் உறுதியா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி செல்வம் மிக மிக முக்கியமான செல்வம். அது எந்த மாற்றத்தும் இல்லை. ஆனா அந்த கல்வி செல்வத்தை பெறுறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் தன் வாழ்நாள் சம்பாதிச்ச செல்வத்தெல்லாம் இழக்கிறாங்க. இந்த நிலையை முற்றிலும் தவிர்த்து அனைவருக்கும் தரமானதை கொடுத்து அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி, தனித்திறனை உயர்த்தி, அதுக்கேற்ப வேலை, அதுக்கேற்ப ஊதியம், அதை கொண்ட பெருமைக்க வாழக்கூடிய வாழ்வை கொடுக்கணும்னு தான் நாம் தமிழர் செயற்பாட்டு அறிவு தெளிவாக கூறியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இது ராசை தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.